ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெம்ஸ் ஊழியத்தின் சார்பில் உங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கவும் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக எபினேசர் அங்கிளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஸோ நான் செய்யற அந்த மினிஸ்ட்ரி ஜெம்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கிற அந்த ஊழியத்தை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து விட்டு இன்றைக்குள்ள செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். செல்வகுமார் அண்ணா ஷேர் பண்ணது போல நான் அந்த பாலிடெக்னிக் காலேஜ்க்கு டைரக்டரா இருக்கிறேன். அது இல்லாம இந்த யூத் மினிஸ்ட்ரி இதை பார்த்துக்கிறேன். ஸோ இந்த பாலிடெக்னிக் காலேஜ் வந்து 2015ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவுரங்காபாத் சொல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா, பிளட் ஷெட் நிறைய கொலை நடக்கிற ஒரு ஏரியா. ஜெம்ஸோடைய ஊழியங்கள் ஆரம்ப நாட்கள்ல தடை செய்யப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட், அநேக எதிர்ப்புகள் சந்திக்கப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஆனா அநேகருடைய ஜபங்கள்னால அந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபையினால ஒரு பாலிடெக்னிக் காலேஜ், ஒரு ஸ்கூலும் ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். இன்றைக்கு இந்த காலேஜ் மூலமாக கிட்டத்தட்ட 51 கிராமங்கள், சுத்தி இருக்கிற 51 கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். அகஸ்ட் அங்கிள் வந்து ரொம்ப கிளியரா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எங்களுக்கு கைட் பண்ற ஒரு காரியம் என்னன்னா, உள்ள வர்ற மாணவர்களுக்கு நாம ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு போகணும், சேர்க்கணும். அது மாத்திரம் இல்ல, சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு நாம் ஒரு வெளிச்சமாக இருக்கணும். சோ இந்த ரெண்டு காரியத்தையும் மனதுல வைத்து உள்ள கிட்டத்தட்ட 500 வாலிபர்கள் இருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரியும், ஒரு ஓப்பன் ஏர் மீட்டிங்கோ ஒரு கிராமத்துல போய் வாலிபர்களை சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அநேக எதிர்ப்புகள் நடக்கும். உடனே ஒரு கேமரா எடுத்து வந்துருவாங்க, ஏதாவது வந்து எதிர்ப்பாங்க. ஆனா நம்மளுடைய கரங்கள்லே ஒரு 500+ வாலிபர்கள் 3 ஆண்டுகள் இருந்து ஆண்டவருடைய வசனத்தை தினந்தோறும் அசம்பிளியில, ரெட்ரீட்ஸ் மூலமாக, ஸ்பெஷல் பிரேயர் செல்ஸ் மூலமாக, சண்டே சர்வீஸ் மூலமா, இந்த மாதிரி அநேக காரியங்கள்ல அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். கடந்த வாரம் கூட பாலிடெக்னிக் கேம்பஸ்ல ஃப்ரெடி ஜோசப் அண்ணா வந்திருந்தாங்க ஒரு விசிட்டுக்காக. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த மாணவர்களுக்காக, இந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டவருடைய செய்தி, அந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுத்தார். ஸோ உள்ள இருக்கிற மாணவர்களுக்கு இது மாத்திரம் இல்ல, பிரேயர்ஸ் மூலமாக அங்க இருக்கிற ஃபேக்கல்டிஸ் கிட்டத்தட்ட 75 ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. சவுத்ல இருந்து மெஜாரிட்டியான இன்ஜினியரிங் முடித்தவர்கள் அங்க ஃபேக்கல்டிஸா இருக்கிறாங்க. ஸோ அவங்க டீச்சிங் தவிர இந்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங் ஆண்டர் பற்றி சொல்ல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஹாஸ்டல்ல கிட்டத்தட்ட 300 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அது இல்லாம வெளியில உள்ள வெளியில டே ஸ்காலர்ஸா வர்றவங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 500+. அது இல்லாம எல்லா சண்டேயும் நான் சொன்னது போல அந்த 51 வில்லேஜஸ் அந்த கிறிஸ்துமஸ்ல, அந்த கிறிஸ்துமஸ் ஈவெண்ட்டை மனதுல வச்சு கிட்டத்தட்ட 51 வில்லேஜஸ்ல ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்த ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த 51 வில்லேஜஸ்ல ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்துறது மாத்திரம் இல்ல, அதுல வந்து ஃபாலோ அப் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட அந்த மீட்டிங்ஸ், அந்த இவாஞ்சலிஸ்டிக் ப்ரோக்ராம் நடத்தினதுக்கு பின்பதாக ஃபாலோ அப் செஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 400ல இருந்து 500 நபர்கள் அந்த கிராமத்துல இருந்து நம்மளுடைய பாலிடெக்னிக் கேம்பஸ்ல மாதத்துல ஒரு நாள், எல்லா சண்டேயும் இல்ல, ஏதாவது ஒரு எல்லா மாதத்திலயும் ஒரு சண்டே பாலிடெக்னிக் கேம்பஸ்ல வந்து ஒரு ஐக்கிய ஆராதனை, ஒரு கம்பைன்டு சர்வீஸ் வைக்க ஆண்டவர் உதவி செய்யற. அவங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அது மாத்திரம் இல்ல, கிட்டத்தட்ட 12 கிராமங்கள்ல சண்டே கிளாஸ் நடத்த ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். சண்டே கிளாஸும் நேர போய் காஸ்பல் ஷேரிங் பண்ணா அநேக எதிர்ப்புகளை சந்தித்தோம். அதனால சில 3D பிரிண்டிங் மெஷின் எடுத்துக்கொண்டு சில காரியங்களை டீச் பண்ணிட்டு அது மூலமாக ஆண்டவர் பற்றி சொல்றது, லாங்குவேஜ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலமாக, இல்லைன்னா மெடிக்கல் கேம்ப்ஸ். ஸோ இது மூலமாக அந்த கிராமங்கள்ல போய் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் நடத்தி அது மூலமாக அந்த கிராமத்துல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி அதுக்கு பின்பதாக அந்த இடத்துல சண்டே கிளாஸஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். சில கிராமங்கள் ஆண்டவர் நடக்க முடியாத ஒரு குட்டி பையனை ஜெபித்த பின்பதாக அந்த குட்டி பையன் நடக்க ஆரம்பித்த பின்பு அந்த வீடை எங்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அந்த வீட்டுல எல்லா சண்டையும் ஆராதனை செய்ய அங்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ இதே மாதிரி ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக
இந்த பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ற இந்த ஃபேக்கல்டிஸை கொண்டு சுத்தி இருக்கிற கிராமங்களை சந்திக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அது மாத்திரமல்ல, இந்த பாலிடெக்னிக் காலேஜ் பீகார்ல ஒன்லி கிறிஸ்டியன் பாலிடெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன். மொத்த பீகார்ல ஒரே ஒரு கிறிஸ்டியன் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இந்த நம்ம ஜெம்ஸ் ஒரே பாலிடெக்னிக் காலேஜ் தான். அது மாத்திரம் இல்ல, என்பிஏ அக்ரிடேஷன் எல்லா கோர்சஸ்க்கும் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கின ஒரே காலேஜ் ஜெம்ஸ் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜஸும் அநேக கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் காலேஜஸும் அநேக காலேஜஸ் இருக்கு. ஆனா இது வரைக்கும் சில காலேஜஸ் 1-2 காலேஜ் 2 கோர்ஸுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா இருக்கிற அத்தனை கோர்சஸ்க்கும் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கின ஒரே காலேஜ் ஜெம்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ். அது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருந்து நம்ம ஃபேக்கல்டிஸ் அழைத்து அந்த காலேஜுக்கு அக்ரிடேஷனுக்கு தேவையான காரியங்களை டீச் பண்றதுக்கு எங்களுக்கு நம்ம ஜெம்ஸ் பாலிடெக்னிக் காலேஜ்ல இருந்து ஃபேக்கல்டிஸ் போறாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கே ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இங்குள்ள ஃபேக்கல்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிங்கள். ஆண்டவர் அவங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அதோட சேர்ந்து இந்த ஜிம் மினிஸ்ட்ரி, ஜெம்ஸ் யூத் மினிஸ்ட்ரிக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். அந்த ஜெம்ஸ் யூத் மினிஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, ஜிம்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. ஜெம்ஸ்ல அநேக சபைகள் இருக்கு. கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் நடக்க மோர் தென் 1000+1500+ சபைகள் இருக்கு. ஸோ அதுல வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த வாலிபர்களை உருவாக்கும்படியாக அவங்களுக்கு இவாஞ்சலிஸ்டிக் ட்ரைனிங், டிசைபிள்ஷிப் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங், 3 லெவல் ஆஃப் ட்ரைனிங்கை தொடர்ந்து கொடுத்து சபையில உள்ள வாலிபர்களை பலப்படுத்தி, சபைக்கும் அவங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், அவங்க படிக்கிற இடமா இருக்கலாம், அங்க அவங்களை வந்து ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக அநேகரை ஆண்டவருடைய சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலாக அவங்களை எக்யூப் பண்றதுக்கு இந்த ஜிம் மினிஸ்ட்ரி கொண்டு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அநேக சாட்சிகள் உண்டு. அதோட சேர்ந்து இந்த ஜென்எக்ஸ் குறித்து நீங்க சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 48 வாலிபர்கள் அட் அ டைம் ஒரு டென்ட்ல தங்க வைத்து 7 நாட்கள் இன்டென்சிவ் ட்ரைனிங். அது சாயர்புரம், லவாலார், மகாராஷ்டிரா, சிக்கரியான 3 இடத்துல இப்ப அந்த ட்ரெயின் நடந்துட்டு இருக்கு. வர நாட்கள்ல சென்னையில, நேபாள்ல, பெங்களூர்ல மற்றும் ஸ்ரீலங்கால இன்னும் மற்ற இடத்துலயும் ஆரம்பிக்க திட்டம் எடுத்த மாத்திரம் இல்ல, அதோடைய ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இடங்கள்ல 7 நாட்கள் இன்டென்சிவ் ட்ரைனிங், காலையில மார்னிங் டிவோஷன்ல இருந்து ஈவினிங் சந்தியா வரைக்கும் அவங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து 7 days அவங்கள வந்து ஒரு லெப்டினண்டா, அவங்கள வந்து ஒரு வீரர்களா அவங்கள உருவாக்கி அவங்கள மறுபடியும் அவங்களுடைய சபைக்கு அனுப்பி விடுறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த சபையில வர்றாங்களோ, எங்க சபையில இருந்து வந்தார்களோ அதே சபையில போய் வாலிபர்கள் மத்தியில சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு டூலாக, ஒரு எஃபெக்டிவா, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்ல ஒரு பாத்திரமாக இருக்கும்படி அவங்களை எக்யூப் பண்ணி அனுப்புறதுக்கு இந்த ஜென்எக்ஸ். அநேக சாட்சிகள், அநேக பாஸ்டர் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஜென்எக்ஸ் ட்ரைனிங்கு பின்பதாக அனுப்பப்பட்ட அந்த மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஆக்டிவா மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகுறாங்க. அநேகரை கொண்டு வர்றதுக்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய சாட்சிகள் உண்டு. ஸோ அதுல மீடியாவை குறித்து, டிசைபிள்ஷிப்பை குறித்து, வர்ஷிப்பை குறித்து, அப்புறம் ஒர்க்கிங் வித் ஆப்போசிட் ஜெண்டர், இந்த மாதிரி அநேக டாபிக்ஸ்ல அவங்களுக்கு எக்யூப் பண்ணப்படுது. ஸோ இதை தவிர இந்த கிலியாட்னு ஒரு ட்ரைனிங்லயும் ஹெல்ப் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்து வருகிறார். இந்த கிலியாட் என்கிற ஒரு ஜெம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீடர்ஷிப் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்ற இந்த ட்ரைனிங் வந்து ஜெம்ஸ்ல உள்ள செகண்ட் லைன் லீடர்ஸ் கிட்டத்தட்ட 80 லீடர்ஸ் ஒரு 2 ஆண்டுகள் அவங்களுக்கு மந்த்லி 1 வீக் அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். மந்த்லி 1 வீக் போய் 20 மாடியூல்ஸ், 20 சப்ஜெக்ட்ஸ்ல, அது லீடர்ஷிப் பேஸ் சப்ஜெக்ட்ஸா இருக்கும், மினிஸ்டீரியல் சம்பந்தமா இருக்கும், தியாலஜி சம்பந்தமா இருக்கும், ஃபினான்ஸ் சம்பந்தமா இருக்கும், ஃபேமிலி சம்பந்தமா இருக்கும், வேற சோசியல். ஸோ இப்படிப்பட்ட டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல பாலிடிக்ஸ் பற்றி எப்படி பைபிளையும் பாலிடிக்ஸ் ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி 6-7 ஏரியாஸ்ல இந்த 80 லீடர்ஸையும், ஸோ 20 இன் அ பேட்ச், முதல் வாரம் ஒரு பேட்ச்னா 2வது வாரம் ஒரு பேட்ச், 20 into 4 80 பேரை ட்ரெயின் பண்ணி வரும் நாட்கள்ல 2032க்கு அப்புறம் அநேக நீங்க அறிந்தபடி ஜெம்ஸோட இந்த 6 ரீஜன்ஸ் இருக்கு. நார்தர்ன் ரீஜன், சதர்ன் ரீஜன், சென்ட்ரல், வெஸ்டர்ன், இந்த மாதிரி 6 ரீஜன்ஸ் ஒரு தனி ஜெம்ஸாக உருவாகும் பொழுது அங்க தேவைப்படுற அந்த லீடர்ஸ்
பண்றதுக்கு, இவங்களை உருவாக்கி அந்த அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இந்த ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆகஸ்ட் 20 தான் அதோட இனாகிரேஷன் நடந்துச்சு. இப்போ ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஸோ இதுலயும் இன்வால்வ் பண்ண 4 ஜில இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜிபிசி, ஜிம், ஜென்னெக்ஸ், கிலியார் இந்த காரியங்கள்ல ஆண்டவர் இந்த ஊழியங்கள் மூலமாக அநேகரை தொடவும் உருவாக்கும் ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிங்க. வர மாணவர்கள், வாலிபர்கள், உருவாக்கப்படுகிற இந்த தலைவர்களுக்காக ஜெபிங்க. வர நாட்கள்ல ஆண்டருக்காக இன்னும் ஓட பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மாலை வேலையில அப்பா அவங்க வார்த்தையை கேட்க நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோட பேசுங்க. உங்க சத்தத்தை கேட்க நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட இடைப்படுங்க. ஆண்டவரே, நாங்க லேர்ன் பண்றது கத்துக்கொள்றது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்க பிறருக்கு கத்துக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். இந்த நாள்ல உள்ள இந்த ஃபேமிலி மீட்டிங்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என் மனதுல போட்ட ஒரு காரியம் என்னன்னா, ஹவுஸ் ஹோல்ட் ஆஸ் அ மிஷன் சென்டர். ஹவுஸ் ஹோல்ட் ஆஸ் அ மிஷன் சென்டர். நம்மளுடைய குடும்பம் இல்லைன்னா நம்மளுடைய வீட்டார், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வீட்டார் ஒரு மிஷனரி பணித்தளத்தை போல மாற வேண்டும். ஒரு மிஷன் சென்டராக மாற வேண்டும். என்ன சொல்லுவாங்க, ஒரு ஹவுஸ் ஹோல்ட் சேவ்ட் பிகம்ஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் சென்ட். அப்படின்னா ஒரு ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அவங்க அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டால், அறிந்து கொண்டாங்கன்னா, அவங்க அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரமாக மாற முடியும். அதான் யோசுவா ஒரு அழகான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my household, we will serve the Lord. இவ்வளவு ஒரு கான்பிடென்டா அவர் சொல்லியிருப்பாருல்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அதுல ஒரு சந்தேகம் இல்லை. நம்மளை பற்றி சொல்லணும்னா தைரியமா சொல்லலாம் இல்ல, நான் ஆண்டவரை சேவிப்பேன் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ஆனா நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைங்களும் ஆண்டவரை சேவிப்பாங்களான்னு சொல்றதுக்கு அந்த தைரியம் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்ல, நான் சேவிப்பேன், அவங்க சேவிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அநேகர்கிட்ட கேட்டா அப்படி சொல்லுவாங்க, பிள்ளைங்களை குறித்து தெரியல, அவங்க அவங்க போக்குல போயிட்டு இருக்கிறாங்க, ஆனா நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன். சில நேரம் நம்ம ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு கேரண்டி கொடுக்கலாம், ஆனா பிள்ளைங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது இன்னும் கஷ்டமா இருக்கு. பட் இங்க நம்ம பார்க்கிறோம், யோசுவா சொல்ற ஒரு காரியம், as for me and my household, நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம்னு சொல்லிட்டு அந்த கான்பிடன்ஸோட, அந்த ஒரு போல்ட்னஸோட, ஒரு சந்தேகமே இல்லாம சொல்றத பாக்குறோம். இன்றைக்கு மாலை வேளையில அந்த காரியத்தை நம்ம குடும்பத்தை குறித்து நம்மளால சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம். we will serve the Lord. இப்ப சர்வ்ன உடனே எல்லாரும் பீகாருக்கோ பாகிஸ்தானுக்கோ எங்கேயோ மிஷினரியா போறதா சர்வ்னு சொல்றது இல்ல. ஆண்டவர் அநேகரை முழு நேரம் ஊழியத்துக்கு கூப்பிடுறார். அது கண்டிப்பாக அது கீழ்ப்படிந்து போக வேண்டும். ஆனா இருக்கிற இடத்துல, நான் வேலை செய்யற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், இருக்கிற குடும்பமா இருக்கலாம், இருக்கிற இடத்தையே நான் ஒரு ஊழியக்காரனை போல, ஒரு மிஷினரியை போல, மிஷினரி சிந்தனையோட ஆண்டோட சேவையை செய்யணும்னு சொல்ற அந்த ஒரு சிந்தனையோட நான் இருக்கிறேன்னா, அதுதான் நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. நம்மளை பார்த்து நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் இருக்கிற இடத்துல நான் அந்த சிந்தனையோட நான் இருக்கிறேன்னா, ஊழியம் செய்யணும், நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு அந்த சிந்தனையோட இருக்கிறேன்னா, இல்லைன்னா ஊழியம் எல்லாம் வேற யாரோ ஊழியக்காரங்க செய்ய வேண்டிய வேலை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? பட் ஆண்டவர் என்ன அழைக்க, நம்ம எல்லாரும் அவரோட ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது டீப்பா போக விரும்பல, நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு பேசிக்கான ஒரு காரியம். ஆனா நீங்க பாருங்க, இப்போ மிஷன்ஸ் எடுத்துக்கும் போது அநேக மிஷன் லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஆண்டவர் வல்லமையாக அவங்களை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறார். ஆனா அகஸ்டினங்கள் குறித்து நான் யோசித்து பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்படுற 2 காரியங்கள். ஒண்ணு, நிறைய மிஷன் லீடர்ஸ் அவங்க ஃபாரின்ல இருந்துட்டே இந்தியால ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்பப்ப விசிட் பண்ணி அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு அதை தொடங்கி இருப்பாங்க, அதை ரன் பண்ணியிருப்பாங்க. சிலர் தமிழ்நாட்டுல இருந்து நார்த்ல ஊழியம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அகஸ்டினங்கள் சவுத்ல இருந்தாலுமே, அவங்க பார்ன் அண்ட் brought up சவுத்தா இருந்தாலும், ஆண்டவர் அழைத்த இடத்திலேயே போய்
அந்த பணித்தளத்திலே இருந்து ஊழியம் செய்த ஒரு லீடர்னு பார்க்கும்போது அது ஒரு யூனிக்னஸ். அங்கிளுடைய பணித்தளத்திலே இருந்து ரிட்டையர்மெண்ட்டும் எடுக்காம அங்கேயே இருந்து கடைசி வரைக்கும் நான் பணித்தளத்திலே ஊழியம் செய்வேன், ரிட்டையர் ஆகி நான் அப்ராட்லயோ ஃபாரின்லயோ தமிழ்நாட்டிலயோ போய் ரெஸ்ட் எடுப்பேன்னு அவங்க யோசிக்காம பணித்தளத்திலேயே தொடர்ந்து ஊழியம் செய்யறது ஒரு யூனிக்னஸ் அங்கிளுடையது. இன்னொரு முக்கியமான ஒரு யூனிக்னஸ் பார்த்தோம்னா, அங்கிள் உடைய லைஃப்ல பார்க்க அத்தனை பிள்ளைங்களும் அவங்களுடைய பிள்ளைங்களா இருக்கலாம், மருமக்கள்களா இருக்கட்டும், அவங்கள இன்லாஸா இருக்கும், மீன்ஸ் அவங்களுடைய பிள்ளைங்கள், அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஊழியத்துல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சோ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை ஒரு குடும்பமாக செய்யறது எவ்வளவு பெரிய ஒரு பிளஸிங். அது நீங்க இருக்கிற இடத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யறது இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். பிள்ளைங்களும் இணைந்து, கணவன் மனைவி பிள்ளைங்களை இணைந்து, அது சபை, நீங்க போற சபையா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க செய்யற ஊழியங்கள் கிராம ஊழியங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஊழியமா இருந்தாலும் ஒரு குடும்பமா ஒரு ஹவுஸ் ஹோல்ட் சேர்ந்து செய்யும்போது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அநேகருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனா சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருடைய ஆசை அப்படிதான் இருக்கணும். குடும்பமாக நானும் என் வீட்டாரும் எல்லாரும் ஆண்டவரை சேவிக்கணும்னு சொல்லி நம்ம, ஆனா சாத்தான் எப்பவுமே இந்த குடும்பத்தை தான் டார்கெட். கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண ட்ரை பண்றான். அது இல்லைன்னா அந்த ஃபேமிலியில பிள்ளைங்கள் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு சாத்தான் அநேக முயற்சிகளை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப பார்க்கிறோம் எத்தனையோ கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்ல இந்த டிவோர்ஸ் இஷ்யூஸா இருக்கட்டும், இந்த பெர்சன்டேஜ் ரேஷியோ கிறிஸ்டியன் மேரேஜஸ்ல டிவோர்ஸ் பெர்சன்டேஜ் ரொம்ப ஹையா இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுல ஒண்ணு முக்கியமா நாம என்ன தெரிய வர்றோம்னா, சாத்தான் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தை எப்படியாவது உடைக்கணும்னு முயற்சி எடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் ஆரம்பித்த முதல் இன்ஸ்டிடியூஷன் மேரேஜ் தான். ஃபேமிலி அண்ட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஃபேமிலி இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஆனா ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தார். இந்த ஃபேமிலியை கொண்டுதான் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்யறதை நம்ம பார்க்கணும். ஆனா அந்த ஃபேமிலியை டார்கெட் பண்ணி, ஏன்னா ஃபேமிலியை அவன் டிஸ்டர்ப் பண்ணி அதை உடைச்சாங்க, சர்ச் டிஸ்டர்ப் பண்ண முடியும், சர்ச்ல பிரேக் பண்ண முடியும். சர்ச்சை பிரேக் பண்ணா அந்த மிஷன் பிரேக் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். சோ அந்த குடும்பம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா அந்த குடும்பத்துக்கு சாத்தான் எவ்வளவு டார்கெட் பண்றானோ அதே போல நம்மளும் நம்ம குடும்பத்தை ரொம்ப கவனமாக ஜெபத்தோடு, ஆண்டவரே நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் ஆண்டவரை உண்மை சேவிக்கணும், ஒரு சுற்றியுள்ள ஒரு காரியம் செய்யணும் சொல்லிட்டு அதுதான் நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் அநேக குடும்பங்கள்ல பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றது எப்படியா இருக்கும், பக்கத்துல வீட்டுல அவன் 2 மாடி கட்டிட்டான், நீ எப்படியாவது இன்னொரு மாடி, அவன் பைக் வாங்கிட்டான் நீ கார் வாங்கணும், அவன் ஃபாரின் போயிட்டான் நீயும் ஃபாரின் போகணும். இந்த மாதிரி அநேக குடும்பத்துல மோட்டிவேட் பண்றதை நம்ம பார்க்கணும். அநேகருடைய மோட்டிவேஷன் இந்த வேர்ல்ட்லி காரியங்களை குறித்து தான் இருக்கு, உலகத்தின் காரியங்களை குறித்து தான் மோட்டிவேஷன். ஆனா எக்ஸாம் வர நேரம் இப்ப பாருங்க, 10th எக்ஸாமா இருக்கலாம், 12th எக்ஸாமா இருக்கலாம், ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கலாம், பேரண்ட்ஸே சொல்லுவாங்க கொஞ்சம் வாரம் நீ சண்டே கிளாஸ் போக தேவையில்லை, சில வாரம் நீ சர்ச்சுக்கெல்லாம் போய் ஆக்டிவா இருக்கணும் தேவையில்லை, நீ படிப்பு இதை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடு, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடு, இதை முடிக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தை என்ன நினைக்கும், அது என்ன கத்துக்குது, அந்த காரியம் அது மூலமாக அந்த குழந்தை என்ன கத்துக்குது, முக்கியமான நேரத்துல ஆண்டவர் தேவையில்லை, இதுதான் முக்கியம், ஆண்டவர் செகண்டரி, ஃப்ரீயா இருந்தா ஆண்டவரை தேடலாம். ஸோ இன்டைரக்ட்லி அநேக குடும்பங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை கத்துக் கொடுத்ததுனால அடுத்த தலைமுறை, இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டவரை குறித்து அந்த வைராக்கியமோ ஆண்டவரை தேடுற அந்த ஹங்கர், அந்த பசி இல்லாம போறத நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம நியாயாதிபதிகள்ல நம்ம பார்க்கிறோம், ஜட்ஜஸ்ல அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடுத்த தலைமுறை ஆண்டவரை குறித்து அறியவும் இல்லை, ஆண்டவரை குறித்து தெரியாத ஒரு தலைமுறை வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். மோசே கொண்டு போன ஒரு தலைமுறை, யோசுவா கொண்டு போன ஒரு தலைமுறை, ஆனா அதுக்கு பின்பதாக வந்த தலைமுறை ஆண்டவரை பற்றியும் தெரியல, ஆண்டவரை குறித்து ஒன்னும் அறியாம இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதை பாஸ் ஆன் பண்ணல, அந்த முந்தின தலைமுறை அந்த பிள்ளைங்களுக்கு அதை பாஸ் ஆன் பண்ணல நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு குடும்பத்துல நாம் ஆண்டவருடைய காரியங்கள், அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், அந்த காரியங்களை நம்ம பாஸ் ஆன் பண்ணாம தவறி விட்டோம் என்றால் ஒரு குடும்பமாக அவரை சேவிக்க முடியாம போய்விடும். சோ நாம் எதை கடத்தி விடும், நம்மளுடைய அடுத்த தலைமுறை, இப்போ ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜெனரேஷன். அவங்க ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், இப்போ பிள்ளைங்க அப்படி, இப்போ பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்லலாம்.
ஆனா இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களை நம்ம அறிந்து இருக்கிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோம். நிறைய பேர் நீங்க மேபி பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கலாம். இப்ப 2010 மேல பிறந்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜென் ஜெட்னு சொல்லுவாங்க, ஜெனரேஷன் ஜெட். ஸோ இந்த ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஜிட்டல் நேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு முந்தின உள்ள ஜெனரேஷன் டிஜிட்டல் இமிகிரண்ட்னா பிறக்கும்போ இந்த ஏஐயோ இந்த கம்ப்யூட்டரோ இல்லைன்னா சாரி கம்ப்யூட்டர் இருந்திருக்கும், இந்த இன்டர்நெட், இந்த மொபைல், ஸ்மார்ட் போன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இருந்திருக்காது. ஸோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து அது இமிகிரண்ட் ஆகி அதுல நம்ம அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஜெனரேஷன் ஜென் ஜெட்னு சொல்ற ஜெனரேஷன் பிறக்கும்போதே இவங்க வந்து யாரும் கத்துக் கொடுக்கல எப்படி போன் ஆப்ரேட் பண்ணணும். உங்க பேர பிள்ளைங்க இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைங்க இருக்கலாம், யாருமே உட்காந்து கிளாஸ் எடுக்கல, ஸ்மார்ட் போனை இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படி அவங்களே அவங்க ஸோ இவங்களை டிஜிட்டல் நேட்டிவ்னு சொல்லுவாங்க. பிறக்கும்போதே அவங்க அதோட அந்த சிப்போட அவங்க பிறந்துட்டாங்க. ஸோ இவங்களோட திங்கிங் பேட்டர்ன் வித்தியாசமா இருக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு தலைமுறையும் வர 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 the next generation ஓட இன்டெலிஜென்ஸ் லெவல் 30% ப்ரீவியஸ் இன்டெலிஜென்ஸ் லெவலோட ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தலைமுறைக்கு ஒரு பெர்சன்டேஜ்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை 30% இன்னும் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதனாலதான் இப்போ ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்பேன், ஏன் பண்ணணும், ஏன் இதை செய்யணும், ஏன் ஏன் இந்த கொஸ்டின் ரொம்ப காமனா இருக்கும். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒருத்தனை 11, ஒருத்தன் 7 வயசு. ஸோ ரெகுலரா ஃபேஸ் பண்ற கொஸ்டின் ஏன் இதை செய்யணும், ஏன் கொஸ்டின். அதே மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அதே அவங்க கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை ஜட்ஜும் பண்ணுவாங்க. ஸோ தே நாட் ஓன்லி லிசன். ஒரு இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் பிள்ளைங்களாம் நீங்க தெரியும், அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க, பிலீவ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் அவங்க கேட்கும்போதே அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணி ரீசன் பண்ணுவாங்க, ஏன் அது அப்படி. உடனே போய் கூகுள்ல செக் பண்ண கரெக்டா இல்லையா. அதே மாதிரி சொல்றவங்களையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க, சொல்ற கண்டென்ட்டையும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து நீ எல்லாம் திருந்த மாட்டேன், உருப்பட மாட்டேன்னு ஈஸியா சொல்லிட்டு போலாம். ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கும் அந்த ரீசனை நம்ம பொறுமையா எடுத்து சொல்லலைன்னா அந்த தலைமுறை நாம் இழந்து போயிடும். ஏன்னா இவங்க கேட்கிற கேள்விகள் அப்படிப்பட்ட கேள்வி. பொறுமையா நம்ம நேரத்தை கொடுத்து அவங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்து ஆண்டவருடைய வழிகள்ல இவங்களை வந்து நடத்தலைன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால, மீடியாவோட அட்வான்ஸ்மெண்ட் ஈஸியா வழி மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நான் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன்னா, லைக் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் நம்மளோட அடுத்த தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குறித்து நாம் ஒரு கரிசனை உள்ள ஒரு பேரண்டாக இருக்கணும். நம்ம ஒரு ஹவுஸ் ஹோல்டு அந்த திங்கிங்ல இருக்கணும். நான் மட்டும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா போதும்னு இல்லை, நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆண்டவருக்கு செய்யணும் இல்ல, நானும் என் மனைவியோ என் கணவனுக்கும் நான் அக்கௌண்டபிள், என் பிள்ளைங்களுக்கும் நான் அக்கௌண்டபிள். மேபி நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஃபேமிலி நம்ம கூட இருந்தாங்களா, அவங்களுக்கும் நாம அக்கௌண்டபிளா இருக்கும். ஸோ பைபிள்ல நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இண்டிவிஜுவலா நிறைய பேர் ஹீரோவா இருந்திருக்கிறாங்க, பட் ஃபேமிலியா அவங்க ஒரு ஃபெயிலியரா இருந்திருக்காங்க. இண்டிவிஜுவல் நிறைய ஹீரோஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா சிலரை நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியா அவங்க வந்து ஊழியம் செஞ்சிருப்பாங்க, ஃபேமிலியா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். சிலர் வந்து பெரிய ஜெயன்ஸா இருப்பாங்க, பெரிய தீர்க்கதரிசியா இருப்பாங்க, பெரிய ராஜாவா இருப்பாங்க, ஆண்டவர் குறித்து ஆண்டவருக்காக பெரிய காரியம் செஞ்சிருப்பாங்க. பட் ஆனா அவங்களுடைய ஃபேமிலி ஒரு டிசாஸ்டர் ஆயிரும். அந்த ஃபேமிலி வந்து இழந்து போறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் அ லீடர் தே ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல், பட் ஆஸ் அ ஃபேமிலி அதை வந்து பாஸ் ஆன் பண்ண அவங்களால முடியத. ஸோ ஒரு சோலோவா இருக்கிறது ஈஸி, ஆனா ஒரு டீமா எல்லாரையும் கொண்டு வந்து எல்லாரையும் ஆண்டவருடைய வழிகள்ல நடத்துறது ஈஸி கிடையாது. ஸோ எப்படி நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன், நான் ஒரு தாப்பனா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், இல்லைன்னா நான் ஒரு தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம். ஸோ யாரா இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒரு சில வசனங்களை பேசிக்கான சில இன்ட்ரோடக்ஷனான காரியங்களை வாசித்து வைத்து 2 குடும்பத்தாரை குறித்து, 2 ஹவுஸ் ஹோல்டு குறித்து. முதலாவது அந்த பிலிப்பி பட்டணத்துல இருந்த அந்த ஜெயிலர், அந்த ஜெயில் ஹெட், அந்த ஜெயிலரை குறித்தும் ஸ்டெஃபனஸ் சொல்லி ஒரு அவருடைய ஹவுஸ் ஹோல்டு குறித்து, இந்த 2 ஹவுஸ் ஹோல்டு குறித்து மெடிடேட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்பதாக சீக்கிரமாக சில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ், அவங்க தவறி போன சில காரியங்களை சீக்கிரமாக பார்க்கலாம், வாசிக்கலாம். பிள்ளைங்களை குறித்து வாசிங்க. 1 சாமுவேல் 2:29 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம்
பிரதானமானவைகளைக் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இங்க பாருங்க, ஏலி செய்யற ஒரு தவறு வந்து, என்னை காட்டிலும் உன் குமாரன் அப்படின்னா, ஆண்டவரோட அந்த அவருடைய குமாரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறத பாக்குறோம். அங்கேயே தவறு ஒரு காரியம். அது மாத்திரம் இல்ல, 1 சாமுவேல் 12 இருந்து 17 வசனத்தை நீங்க அப்புறம் வாசித்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ரெபியூக் பண்ணல, கரெக்ட் பண்ணல. அவனுடைய பசங்க ஹோப்னி, பினஹாஸ் 2 பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்களை குறித்து வசனம் என்ன சாட்சியம்னா, உருப்படாத ஒர்த்லெஸ்ன்னு சொல்லப்படும். உருப்படாதவங்க ஒர்த்லெஸ்ன்னு சொல்லும். சோ அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளா இருந்தாலும் அவர் வந்து ரெபியூக் பண்ணல, கரெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை பார்க்கலாம். ஆண்டவருக்கு மேல குழந்தைங்களுக்கு ரொம்ப ஐயோ தாங்கி 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 அவரை கரெக்ட் பண்ணல, மென்டர் பண்ணல. அவர் ஆண்டவருக்காக உண்மையா இருந்தாலும் பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி நடத்துறதுக்கு அவர் வந்து இன்டென்ஷனலா எஃபர்ட் எடுக்கலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே இதைதான் சாமுவேலும் அவர் தவறு செய்தது. ஏலி கூட தான் சாமுவேல் வளர்றாரு. அவரும் அந்த கரெக்டான காரியத்தை லேர்ன் பண்ண தவறி விடுறாரு. சாமுவேலுடைய பிள்ளைங்களை குறித்தும் நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து பிரைட்ஸ் அக்செப்ட் பண்றது கரப்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1-3 இந்த வசனங்கள் அப்புறம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சாமுவேல் வந்து ஒரு பேசிக்கா ஒரு பிஸியான ஒரு தீர்க்கதரிசி, பிஸியா டிராவல் பண்ணி பிஸியா அநேக இடங்கள்ல போய் அநேகர் சொல்லும்போ பிள்ளைகளை அவரு அந்த காரியங்கள்ல டீச் பண்றதுக்கு ரிலக்டண்டா இருக்கிறத பாக்குறோம். அவர்களை குறித்து வேதம் என்ன சாட்சிக்குன்னா கரப்டான பிள்ளைங்களா இருந்தாங்கன்னு சொல்லி. சோ அவர் வந்து ஒரு ஆண்டவருக்கு உண்மையா இருந்த ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா பிள்ளைகள் வந்து கரெக்ட். அதே மாதிரி ஆஹ் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலயும் நம்ம பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையிலயும் பார்க்கிறோம். தாவீது வந்து மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், ஆண்டவருடைய இதயத்துக்கு பிரியமான ஒரு மனிதன் சொல்லிட்டு பார்த்தாலுமே, ஆனா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, யாருமே அந்த இத வந்து லெகசியை கொண்டு போறத நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் பிரச்சனை. சாலமன் கூட ஆண்டவர்கிட்ட விலகி போறத பார்க்கலாம். அநேக தவறுகள் அந்த குடும்பத்தை அவர்களால காப்பாத்துறது முடியாம போறத பாக்குறோம். ஆபிரகாம் உடைய லாத், ஆபிரகாமுடைய நெஃப்யூ. ஆனா அந்த லாத்து கூடயே போனாலும் அந்த லோத்தை கூட அவரால் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியலன்னு பாக்குறோம். லோத்தை அவர் கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். சாய்ஸ் கொடுக்குறாரு, நீ உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ, அடுத்தது நான் எடுக்கிறேன். அந்த இடத்துல கூட சாய்ஸஸ் கூட எடுக்கும்போ ஒரு ஞானமுள்ள சில காரியங்களை கத்து கொடுத்துருக்கலாம். என்னுடைய அந்த நெஃப்யூ, என்ன பாருப்பா, ஆண்டவர் இப்படி நம்மளுக்கு கொடுத்துருப்பாரு, எப்படி பண்றோம் மீன்ஸ் அநேக காரியங்களை கத்து கொடுத்துருக்கோம். அவருக்கு தெரியும் எங்க போனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. ஆனா அதே திங்கிங், அதே தாட்டை லாத்தோடைய மனதுல விதைக்கிறதுக்கு அவர் தவறி விடுறதுப்பா. ஆனா அதே இது நீங்க பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்ல பார்க்கும்போ இந்த காலேபோடைய வாழ்க்கை, காலேபோடைய நெவ்யூன்னு பார்க்கும்போது ஒத்தேனியல்னு ஒருத்தர், காலேபோட இருக்கிறாரு. இந்த ஒத்தேனியலும் காலேபை போல, காலேபை எப்படி ஆண்டு வல்லமையா யூஸ் பண்ணாரோ அதே போல இந்த ஒத்தேனியலும் ஒரு ஜட்ஜா அவர் மாறுறது, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்ததை பார்க்கிறோம். அந்த இன்ஃபுளுன்ஸ் அந்த குடும்பம். அது மாத்திரம் இல்ல, அக்ஸா காலேபுடைய மகள், அவளும் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறத பாக்குறோம். காலேபுடைய இன்ஃபுளுன்ஸ் அந்த குடும்பத்திலயும் அந்த மருமகன் இல்லைன்னா நெவ்யூ அந்த ஒத்தேனியல் மேல இருக்கிறத பாக்குறோம். அதே போல நோவாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கேயும் ஒரு பாசிட்டிவ். நோவா அவருக்குதான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ மனைவி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தானே தரிசனம் கொடுத்தாரு, எங்களுக்கா கொடுத்தாரு, என்னென்ன பையனமா இருக்கு, மழை வரமா தண்ணி வரமா, அது அநேக சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், அநேக காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம அங்க பாக்குறோம், நோவா சொன்னதுக்கு அவங்க மனைவியும் கீழ்ப்படிந்து அவ்வளவு ஆண்டுகள், 1-2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளாக அவங்க வந்து அந்த பேழையை செய்யறாங்க, அந்த கெட்டுறாங்க. அவ்வளோ ஆண்டுகள் பொறுமையா உட்கார்ந்து அவங்க செஞ்சு கீழ்ப்படிந்து செய்திருக்கணும்னா நோவா எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை மனைவியும் பிள்ளைங்க மேல வந்து போயிட்டு இருக்கலாம். மனைவி போய் கேட்கிறது ஓகே, பிள்ளைங்க எங்க பேச்சு கேட்டிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டியில இருந்திருப்பாங்க, இந்த கம்யூனிட்டியே இவரை வந்து பரியாசம் செஞ்சு கேலி செய்யறாங்க. அப்படிப்பட்ட கம்யூனிட்டியில உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆனாலும் எங்க அப்பா செய்யறது கரெக்ட் சொல்லிட்டு அதுல இணைந்து செய்யறது மாத்திரம் அது கூட பரவாயில்ல. கல்யாணம் ஆகி வந்த மருமகள்களும், அந்த மருமகள் எப்படிப்பட்ட கம்யூனிட்டில இருந்து வந்திருப்பாங்க, ஆண்டவரை அறியாம ஆண்டவரை தூசித்த கம்யூனிட்டில இருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த குடும்பம் மட்டும்தான் ஆண்டவரை தேடிச்சு, வேற யாருமே தேடு. வந்திருக்கிற மருமக்கள்கள் வந்து
ஆண்டவரே தான் தேடி இருக்கிற ஒரு மக்களாக இருப்பாங்க. சோ இப்படி அவங்க வந்தவங்களும் நோவாவோட பேச்சை கேட்டு அந்த காரியத்துல இணைந்து அந்த ஆர்க்ல போய் எல்லாரும் போறதை நம்ம பார்க்கணும். சோ எப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு மனிதன் நோவா குறித்து அவர் ஒரு பிளேம்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை நம்ம பார்க்கிறோம். சோ அவர் மாத்திரம் அந்த குடும்பத்துக்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ கொடுக்கிறது செய்யறத நம்ம பார்க்கிறோம். அதே போல அநேக எக்ஸாம்பிள்ஸ் லாயிஸ் யூனிஸ் குறித்து நம்ம பார்க்கிறோம். திமோத்தி குறித்து பவுல் சாட்சி சொல்லும் போது லாயிஸ் அவங்க பாட்டி அவங்க அம்மா லாயிஸ் யூனிஸ் அவங்கள்ட்ட இருந்து அந்த ஃபெய்த்தை வந்து கடத்தி விடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக அங்க ஷேர் பண்றத நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதே போலதான் எரேமியா 35வது அதிகாரத்துல பார்க்கும்போது யோனாதாப் அந்த சந்ததிகளை குறித்து ஆண்டவர் சொல்ற அவங்க தாத்தா ரெக்கபைட்ஸ் வந்து அவங்க என்ன கட்டளை கொடுத்திருக்காங்களோ அவங்க பல 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் கூட அவங்க கீழ்ப்படிந்து செய்யறத பார்க்கிறோம். சோ ஒரு சைட் ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருந்தாலுமே இன்னொரு சைட் பாசிட்டிவா அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். மோசையோட மதர் அவங்க பிள்ளைங்க எல்லாரும் குடும்பமாக ஆண்டோர தரிசனத்தை நிறைவேற்றுறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக குடும்பங்களை நாம் பார்க்கலாம். சோ இந்த நேரத்துல ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 30ல இருந்து வாசிக்கலாம். 30ல இருந்து தொடர்ந்து வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 16 verses 30 onwards. சோ இங்க ஒரு ஹவுஸ்ஹோல்ட் ஆஃப் த ஜெயிலர், இந்த ஹவுஸ்ஹோல்டை குறித்து நம்ம வாசிக்கலாம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலேதானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பவுலும் சீலாஸும் அங்க ஜெயில இருக்கிறாங்க. ஒரு எர்த்குவேக் வருது. இந்த எர்த்குவேக்ல ஜெயிலர் பயப்படுறாரு. அப்படி அவர் வந்து தற்கொலை செய்ய முயற்சி எடுக்கும்போது பவுலும் சீலாஸும் போய் அங்க நிற்கும் பொழுது அங்க பாக்குறோம் அவங்க கேட்கிற முதல் கேள்வி, மஸ்ட் ஐ டூ டு பி சேவ்? நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த முதல் கேள்வி அவர் கேட்கிறார். அவர் ஒரு ஜெயிலர், அத்தாரிட்டியில இருக்கிற இவங்க எல்லாம் கைதியா வந்தவங்க. ஆனா ஒரு ஜெயிலர் லெவல்ல இருக்கும்போது கூட அவரை தாழ்த்தி அவருக்குள்ள வந்து ஒரு ஹியூமிலிட்டி இருக்கு. நான் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஒரு தாகம், ஒரு ஹங்கர், ஒரு பசி, நானும் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்குள்ள முதல்ல அவர் மாறும்படி அவர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அவரை தாழ்த்துகிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசை, அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன செய்யறாரு? அதே நேரத்துல போய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த ஹவுஸ்ஹோல்ட், அந்த மக்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறியும்படிக்கு அவர் ஒரு பாத்திரமாக இருக்கிறாரு. சோ அங்க அவரோட வீட்டார் எல்லாரும் சுவிசேஷத்தை கேட்கிறாங்க. சுவிசேஷத்தை கேட்கிற மாத்திரம் அவர் என்ன தொடர்ந்து வசனத்தின் வந்து share the word of Lord with him with all who lived in it. 32வது வசனத்துல பாக்குறோம். அதுக்கு பின்பதாக நம்ம பாக்குறோம் அவங்க குடும்பமாக அவங்க வந்து பேப்டிசம் எடுக்கிறாங்க. பேப்டிசம் எடுத்து அவங்களுக்குள்ளால ஒரு பெரிய மகிழ்ச்சி மாத்திரம் இல்ல, அவங்களே சர்வ் செய்யறத பாக்குறோம். அந்த பவுலும் சீலாஸுக்கு உதவி செஞ்சு சர்வ் பண்ணி அவங்க காயங்களை துடைத்து அவரை சர்வ் பண்றத பாக்குறோம். சோ ஒரு குடும்பம் ஆண்டவரை அறியாம இருந்த ஒரு குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ட்ல உடனே அப்படி டக்குன்னு ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்றது ஈஸி கிடையாது. அதுவும் இவங்க வந்து ஆண்டவரை இயேசுவை எதிர்த்த ஒரு மக்களாக இருந்தாலுமே, ஆனா அந்த ஜெயிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, அவர் அதோட நின்னு விடல. என்னுடைய ஜனங்கள், என் வீட்டுல உள்ள மக்கள், அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் ஆண்டவர் குறித்து உண்மையான ஆண்டவர் குறித்து தெரியணும்னு அங்கேயும் கடத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, குடும்பமாக அந்த டிசைபிள்ஷிப் ப்ராசஸ்ல ஆண்டோட வசனத்தை கேட்க இன்னும் கேட்டு அவங்க ஒப்பு கொடுத்து விசுவாசித்தது மாத்திரம் இல்ல, அது கீழ்படுகிறாங்க. விசுவாசிக்கிற மாத்திரம் அந்த காரியத்தை கீழ்படிந்து அவங்க ஞான ஸ்நானம் எடுத்து
அங்க ஒரு சர்வ் பண்றத பாக்குறோம். இப்போதைக்கு அங்க நம்ம பார்க்கிறோம் எப்படி பவுலும் சிலாசும் குடும்பமா இங்க சர்வ் பண்றாங்க, உணவு கொடுக்குறாங்க, காயங்களை ஆற்றுறாங்க. சோ ஒரு ஹோல் ஃபேமிலியை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க சர்விங் ஆர்டினரி ஒரு ஃபேமிலியா இருந்த ஒரு ஃபேமிலி அந்த சேவை செய்யற ஒரு சர்வ் பண்ற ஒரு ஃபேமிலியாக மாறுறத நம்ம பார்க்கிறோம். இதேதான் ஸ்டெஃபனஸ் உடைய காரியங்களை பார்க்கிறோம், கொர்னேலியஸ் உடைய இதுல பார்க்கிறோம். இவர்களை ஆண்டவர் தொட்டு இவங்க ஆண்டவர் அவங்களை மாற்றும் பொழுது அவங்க அந்த ஹோல் ஹவுஸ் ஹோல்டே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த ஹவுஸ் ஹோல்ட் அந்த குடும்பமே இப்ப கொர்னேலியஸ் உதாரணத்துக்கு எடுத்து வந்தா அவர் ஒரு புறஜாதி ஒரு ஜென்டைல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட முதல் நபர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So, அப்படிப்பட்ட அந்த ஜென்டைல் ஆண்டவர் அறியா மீன்ஸ் அந்த ஜென்டைல் குடும்பத்துல ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள குடும்பமாக ஆண்டவர் சர்வ் செய்யறத பார்க்கிறோம். சோ நம்ம இவங்க ரெண்டு காரியத்துல உள்ள வித்தியாசம் எப்படி சிலர் அவங்க குடும்பத்துல ஒரு தாக்கத்தை கொண்டு வர முடிஞ்சு, எப்படி சிலரால ஆண்டவருக்கு அவங்க உண்மையா இருந்தாலும் ஏன் அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ கொண்டு வர முடியலன்னு ஒரு கேள்வி உங்க கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். நானும் இதை தியானிக்கும் பொழுது எனக்குள்ளால வந்த ஒரு கேள்வி, why some of the leaders could influence the family, why some could not influence the ஃபேமிலின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஒரு 3 காரியம் சீக்கிரமாக ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். முதலாவது ஒரு காரியம், அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. காம்ப்ரமைஸ் இல்லாம, ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லாம, ஒரு கன்சிஸ்டன்ட் லைஃப், ஒரு அன்காம்ப்ரமைசிங் கான்ட்ரடிக்ஷன் இல்லாம ஒரு கன்சிஸ்டன்ட் லைஃப். இப்ப நோவாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னா அவருடைய லைஃப்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு, ஒரு பிளேம்லெஸ்ஸா, ஒரு சாட்சி உள்ள குடும்பத்துல ஒரு சாட்சி, சமுதாயத்துல ஒரு சாட்சி. சோ அந்த டிசிப்ளின், கன்சிஸ்டன்ட், ஒரு பிளேம்லெஸ் லைஃப் அவர் வாழ்ந்தனாலதான் அந்த குடும்பத்துல ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடிந்தது. இதே இது நீங்க தாவீதையோ மத்த தாவீதோட உதாரணம் நிறைய தவறுகளை செய்தது அந்த சாட்சி குடும்பத்துல அஃபெக்ட் ஆகுறத பாக்குறோம். அந்த இன்ஃபுளுன்ஸ பண்ண முடியாம போனதை பாக்குறோம். ஒரு தனிப்பட்ட நபராக ஆண்டவரோட சித்தத்தை செஞ்சு வெற்றிகரமாக ஓடி முடிக்க முடிந்தது. பட் ஃபேமிலியை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப் அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்காம போனதுனால அடுத்த தலைமுறை இழந்து போறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய மனைவியோ கணவனோ நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோ ஆண்டவருக்குள்ளால உறுதியா வரலன்னா அதுக்கு நாம ஒரு காரணமா இருக்கலாம். மேபி என்னுடைய கன்சிஸ்டன்ட் லைஃப், என்னுடைய டிசிப்ளின் லைஃப் அவங்களுக்குள்ள தாக்கத்தை உண்டாக்காம இருந்திருக்கலாம். ரெண்டாவது, இன்டென்ஷனலா நான் எஃபர்ட் எடுத்திருக்கிறேன் நான் டீச் பண்றதுக்கு. இப்ப பாருங்க, ஏலிய எடுத்து உதாரணத்தை எடுத்து பாருங்க, சாம்வேல். அவங்க ஒரு பிளேம்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. பட் இன்டென்ஷனலா எஃபர்ட் எடுக்கல. ஒரு இடத்துல ஒரு தவறு பண்றாங்க, ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அது தவறு. சாமுவேலுடைய வாழ்க்கையில இன்டென்ஷனலா எங்கேயுமே வசனத்துல அவருடைய பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணாரு, ரிபியூக் பண்ணாரு, அவங்களுக்கு ஆலோசனையை கொடுத்தாரு சொல்லிட்டு நம்ம வாசிக்கல. இன்டென்ஷனல். ஆனா இதே இது நம்ம லோயஸும் யூனிஸும் அந்த திமோத்திக்கு டீச் பண்றதை குறித்து பவுலே அப்ரிஷியேட் பண்றாரு. உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய பாட்டியும் சொல்லி கொடுத்த அந்த வசனங்கள் அவனத்தை கடத்தி விட்ட அந்த விசுவாசம், அந்த ஃபெய்த்ல நீ உறுதியா இரு. அப்போனா அதோட டிஸ்பங்க்ஷனல் ஃபேமிலி, அவங்க அப்பா ஆக்டிவாவே இல்லை அந்த குடும்பத்துல. அவங்க அப்பா ஒரு புறஜாதி, ஆண்டவர் அறியாத ஒரு நபர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இந்த தாயாரும் பாட்டியும் உண்மையோடு கடத்தி செல்றத நம்ம ஃபெய்த்ஃபுல்லா பாஸ் ஆன் பண்றதை பார்க்கிறோம். சோ முதலாவது, என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு ரோல் மாடலா இருக்கிறேன்னா. ரெண்டாவது, நான் இன்டென்ஷனலா டைம் எடுத்து, இல்ல நான் ரொம்ப பிஸி, ஒய்ஃபும் பிஸி, ஹஸ்பண்ட் நம்ம ஒர்க் பண்றோம், எவ்வளவு பிஸியா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய காரியத்தை கத்துக் கொடுக்காம, அதுதான் நம்ம ஜட்ஜஸ்ல நியாயாதிபதிகள்ல பாக்குறோம். அடுத்த தலைமுறை ஆண்டவர் குறித்து அறியாம இருந்தாங்க. ஏன்னா they did not teach, இன்டென்ஷனலா டீச் பண்ணாம இருக்கிறது. சோ 2 காரியத்தோட நான் முடிக்க விரும்புகிறேன். ஒண்ணு, என்னுடைய வாழ்க்கை ஒரு இன்ஃபுளுன்ஸை கொண்டு வருமா. ரெண்டாவது, நான் இன்டென்ஷனலா எஃபர்ட் டீச் பண்ணியிருக்கிறேன். அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்றி விடணும் என்றால் நாம ஒரு ஹவுஸ் ஹோல்ட, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை சேவிக்கணும், அது நம்மளுடைய ஆசையா இருந்தா என்னுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கணும். ஆண்டவரை முதல்ல அந்த பிள்ளைங்களா இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற மக்களா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை மூலமா பார்க்கணும்.
ரெண்டாவது இன்டென்ஷனலா டைம் எடுத்து எவ்வளவு நான் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து டியூஷன் அனுப்பி அங்க அனுப்பி இங்க அனுப்புறோமோ, அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா எவ்வளவு டாக்டர்ஸ ஓடி ஓடி அங்க ஓடி அவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறோமோ, ஆவிக்குரிய காரியங்கள்ல கூட அவங்க எந்த ஒரு குறைபடக்கூடாதுன்னு சொல்லி இன்டென்ஷனல் எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்க நான் முயற்சி எடுக்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி